சரி ப்ரோ, இப்போ அடுத்த மேட்ச் நம்ம ஜெயிப்போமா கலெக்ட் ப்ரோ? என்ன பண்ற? போய் கக்கசல போய் நில்லு. ஏன்டா ஒரு அடி வாங்கிட்டு அடுத்த மேட்ச் ஒரு ஆறாவது டம்மி பீஸ் அடி அடி வாங்கி ஈஸியா அடிக்கலாம்டா. இல்ல டம்மி பீஸ்டா தீபக் அடி கூட வாங்கி அரை மணி நேரம் கூட நான் ராஜஸ்தான் ஓப்பனாவும் சொல்றேன்டா, இந்த வருஷம் தோக்கணும்டா. போன வருஷத்தோட மட்டமா தோக்கணும்டா. டோனி தயவு அடுத்த செஞ்சு 3 நான் மேட்ச் நம்ம சொல்றேன், ஈஸிடா. டோனி ரிட்டையர் ராஜஸ்தான், டோனி டிசி, ரிட்டையர் வாங்கணும்டா. பஞ்சாப். ஈஸியா ப்ரோ கேப்டனை தான் மாத்துவானுங்க. தோனி எப்படியே ரிட்டையர் ஆவான் எனக்கு புரியலையே. ஆகணும்டா. நான் சொல்றது கேளு. இந்த ஆள் ஆனாதான் நான் எழுதி தரேன். இந்த ஆள் ஆனாதான் எல்லாம் திருந்துவானுங்க ஃபர்ஸ்ட். இங்க ஆக விட எல்லாரும் மாட்டாங்கடா. ஹைப் கொடுத்து தோனி தாண்டா மெயின். அந்த இது ஸ்பான்சர்ஷிப் அது இதுன்னு நிறைய விஷயம் இருக்கு. வீவர்ஷிப் அதுதான் அது சொல்றேன். இதுன்னு இருக்கு. அதை வச்சுதானே என்ன மான்சு உள்ளுக்குள்ள இருக்க பல்டான் வெளியே வரான் பாரு. உள்ளுக்குள்ள இருக்க பல்டான் வெளியே வரான் பாரு. அதுக்குன்னே ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க தோனிக்கு ரிட்டையர் ஆக கூடாது. நான் எனக்கு நானும் ஒரு நடுவுல கிரிக்கெட் ஃபேன். எனக்கு 23யோட சிஎஸ்கேவோட ஹைப் எல்லாமே எனக்கு வந்து செட்டில் ஆயிடுச்சு. சரி ஓகே ஃபைன், நான் ஜெயிச்சிட்டாங்க கப்பு, டோனியோட ட்ரிபியூட் பண்ணியாச்சுன்ற ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் இந்த 24-25க்கு வர்றது வந்து எப்படி தெரியுமா இருக்கு? பக்காவா தெரியுது, ஓப்பனா தெரியுது, ஃபுல்லா வந்து ஃபார் மணி. இப்ப இங்க வந்து அந்த மணிக்காக வந்தவனை உட்காந்து நீ பிரைஸ் பண்ணியும் இல்ல ஓவர் ஹைப் ஏத்தியும் என்ன பண்ண போற? ஃபர்ஸ்ட் ஒன்னு அதுவும் ரீசன் கரெக்ட் தான். பேசாம அந்த இடத்துல வேற ஏதாவது சொல்றது கேளு. ஆடுவாங்க. இந்தியன் டீம்ல நேஷனல் டீம்ல ஷேவாக் சச்சின் ஆடும் போது இவனே தான் வாய விட்டான். என்னன்னா யங்ஸ்டர்ஸை வச்சு நான் மேட்ச் ஆட போறேன், கேம் நான் கொண்டு போறேன், நான் தான் வந்து ரெவல்யூஷன் கொண்டு வரேன் பண்ண வச்சு சொன்னது என்னன்னா, ஷேவாக்ல வாண்டட் ரிட்டையர்மெண்ட் கொடுக்கும்போது என்ன ஸ்டேட்மெண்ட்? டோனியால தான் நிறைய கான்ட்ரவர்சி கிரியேட் ஆச்சு. சச்சினே இவனுக்கு விட மாட்டானுங்க. ஏன் கங்குலிக்கே தான் நடந்தது. நிறைய பிளேயர்ஸ் மான்சர் இது ஐபிஎல் பிரான்சைஸ் மான்சர். தோனி போயிட்டா சிஎஸ்கே சத்தியமா டம்மியாகும். பிளாக்ல டிக்கெட் சொல்றேனே ஆகணும். என்ன பண்ணுவாங்க சொல்லு. ரெய்னா போகும்போது என் ஃப்ரெண்டு ஸ்கேம் பண்றானுடா டிக்கெட்ஸ்லாம். ஸ்டார்டிங் ரேட் எவ்வளவு ப்ரோ டிக்கெட்? தெளிவா சொல்றேன்டா. ஏய் நேரே நான் தெளிவா சொல்றேன் கேளு. டோனி வந்து பக்கா டோனியை வச்சு பக்கா ஸ்கேம் தான். ஃபுல்லா ரெவென்யூ ஜெனரேட் பண்றது மட்டும் டோனி, வேற எதுவுமே கிடையாது. நீ ஓவராலா இந்த ஃபேன்ஸுக்கு ஆடுறேன், நான் வந்து சிஎஸ்கே தூக்கி இது வந்து என்னது சிஎஸ்கேவை தான் நான் நம்பர் 1 டீம் ஆக்குறேன், அதெல்லாம் செகண்ட் மோட்டிவ். இங்க ரெவென்யூ ஜெனரேட் பண்ணணும். அதை ஃபேன்ஸ் எப்படி முட்டாளாக்கணும் அதை தான் பண்ணிருக்காங்க. நிறைய விஷயம் ஜென்யூனா நீ பாக்கணும்னா, ஜென்ரலா பாக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மனுஷனுக்கு ட்ரிபியூட் கொடுக்கணுன்றது எல்லாரும் அக்செப்ட் பண்றதுதான். நம்ம அந்த ட்ரிபியூட்டும் கொடுத்தாச்சு, அந்த ரெஸ்பெக்டும் கொடுத்தாச்சு. ஆனா அதுக்கப்புறம் இதை கேரி பண்ணிட்டு போறது வந்து கம்ப்ளீட்டா ஃபார் செல்ஃபிஷ் தான். ஒன்னே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கூட டோனி வந்து அக்ரிமெண்ட் சைனா இருக்கணும், இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் எனக்கு வரணும்ட்டு. ரெண்டாவது, ஒன்னு நீ போகணும், இல்லை இன்னொரு ஒருத்தனையாவது வர விடணும். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மேட்ச் ட்ரையல் பாக்குறானுங்களா. நான் என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு மேட்ச் வந்து நேத்தெல்லாம் நேதனாலிஸ் ஆட விட்டானுங்க, இன்னைக்கு வந்து பத்தினா ஆட விட்டுருக்கானுங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு மாதிரி டோனி உட்காரு, ஒரு புது விக்கெட் கீப்பர் எடுத்துருக்கீங்களா, அவனா ஆட விடு. நீ ட்ரையல் பாரு. எத்தனை வாட்டி தான் டோனியே வந்து உனக்கு லாஸ்ட் அவன் ஃபீல்டிங்லயே ருத்து ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறான். நான் என்ன தெரியுமா சொல்றேன் பாலா, நீ எத்தனை நாளைக்கு தான் நீ உட்காந்து எல்லாரையும் கைட் பண்ணிட்டு இருப்ப? தனியா ஆட விடு, அவங்களும் ஏதோ பண்ணுவாங்க. இன்னைக்கு மேட்ச் எல்லாம் ஓப்பனா சொல்றேன், ருத்துவோட பேட் கேப்டன்சி தான். சரியா? டோனியை ப்ளேம் பண்றியா, அது வேற ரீசன். அது நம்ம கேப்டன்சியை வந்து நீ ப்ளேம் பண்றல. நான் சொல்றேன் கேப்டன்சியை வந்து ப்ளேம் பண்றல. எல்லா கேப்டன்சிக்கும் ஒரு வாட்டி ஒரு விஷயத்துல இது நடக்கும். எல்லாரும் நடக்கிறது தான். எந்த கேப்டனும் இங்க எவனும் புளுத்தி கிடையாது. ஏன் அவ்வளவு பேசுற? விராட் கோலியும் புளுத்தி கிடையாது. விராட் கோலியோட பெங்களூரோட ஓன் கிரவுண்ட்ல தோத்த பர்சன்டேஜ் எவ்வளவு தெரியுமா? ஜெயிச்சதுக்கும் தோத்ததுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் தெரியுமா? 51-49. இவன் விராட் கோலி இல்லையா? T20ல விராட் கோலி நல்ல கேப்டன் கிடையாது. அது எல்லாரும் விராட் ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீ சிஎஸ்கே மாதிரி ஒரு லெகசியில வந்து இன்னைக்கு பண்ணல கிரிஞ்சு தனம். சரியா? லெகசியே விடுறேன். நான் என்ன தெரியுமா சொல்றேன், நீ ஃபர்ஸ்ட் ஒருத்தனை விடு, நீ தனியா விடுன்ற. நானு நீ ஆக்கிப்பற, நான் சொல்றேன், நீ உனக்கு தெரியாது, நான் சொல்றேன். நீ போய் ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் பண்ற அண்ட் வந்து நீ போலிங் சேஞ்ச் பண்றனா, அந்த இடத்துல வந்து டோனி ஆல்ரெடி டிசைட் பண்ற இந்த பாலர் நீ போடு, நெக்ஸ்ட் இந்த ஃபீல்ட் சேஞ்ச் பண்ணனா உனக்கு எப்படி இருக்கும்? நீ ஏதோ பண்ணிட்டு போனா சும்மா நிக்கிறேன் தானே இருக்கும். எதுக்கு ஜடேஜா உடனே மாத்தணும்? டோனி எங்கயா போனா தோனி மேல வன்மத்தை கைக்கிட்டு இருக்கு. வன்மலடா, அதான்டா உண்மை.
நீ முக்காவாசி ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்லாம் பண்ற டோனி தான்டா. அது கீப்பர் அட்ஜஸ்ட் பண்ணுவாயா மான்ஸ்டர், உனக்கு புரியுதா? கீப்பர் எல்லா டீமுமே லைட்டா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா உனக்கு இவன் லாங் ஆன்ல இருப்பான், இல்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருப்பான், எல்லா ஃபீல்டையும் அவனால இது பண்ண முடியாது. கீப்பர்ஸ் தான் விசிபிலிட்டி இருக்கும். எனக்கு புரியலையா? அது 90% அட்ஜஸ்ட்மெண்ட் வரடா. ஃபீல்டு பிளேஸ்மெண்ட்டே டோனி பண்ணுவான்ற புரியுதா உனக்கு? நீ அட்ஜஸ்ட்மெண்ட்னா ஒரு கேப்டன் அங்க நிக்க வச்சா ஷாட்டுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி வா, ரைட் வா, கொஞ்சம் லெஃப்ட் வான்னு. நீ ஃபீல்டே பிளேஸ் பண்றது டோனி தான். நானு நீ ஃபுல் மேட்ச பாரு, ஃபீல்ட் பிளேஸ் பண்றதே டோனி தான். நான் வந்து டோனி மேல வன்மத்தெல்லாம் கேட்கணும்லாம் இல்ல, எனக்கு அவசியம் இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மையா சொல்றேன், என்ன தெரியுமா? நீ வலிவுட் இன்னொருத்தவங்களுக்கு அவள் தான் சொல்லுவேன். போதும், உன் எரா முடிஞ்சிருச்சு, கப்பு ஜெயிச்சாச்சு, ஃபினிஷ்டு. வெறும் 146 தான் வச்சுக்கிறானுங்க. 50 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கானுங்க ஆர்சிபி. பெரிய தோல்விடா, கேவலமா இருந்தானுங்கடா இன்னைக்கு. இல்ல அவனுங்க கப் வச்ச மாதிரி தெரியுவானுங்க இப்பலாம் ஊருக்குள்ள, என்ன கேட்டா. ஆமா, அட்லீஸ்ட் கொஞ்சம் இன்டென்ட்டா தான் ஆடணும்ல, கேவலமா செகண்ட் கப் ப்ரோ. நான் வந்து மேட்ச் லைவ் பார்க்கல, ஸ்கோர் கார்டு தான் பார்த்தேன். என்னடா டெஸ்ட் மேட்ச் ஆடி வச்சிருக்கானுங்க ஃபுல்லா. 9 பால் 4 ரன்ஸ், 12 6 அடிச்சானுங்கடா. நம்ம வெறும் 3 6 தான்டா இன்னிங்ஸ் ஃபுல்லாவே. இந்த சென்னை 20 கேட்பாங்க, அதான் 48 ரன் தான்டா வச்சிருக்கோம். அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த டீம் வச்சுட்டு வெளியே வேற போய் ஆடணும். சென்னையிலேயே இவ்வளவு மாஸ்டர் அவன் ட்ரிப்பாத்தி கூடாவெல்லாம் ரேட் பண்ணிருக்கான் மாஸ்டர். அந்த பிரசன்டேஷன்ல பாத்தீங்கன்னாலும் தெரியும், மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கான். கான்வே தூக்கி உட்கார வைக்கிறான். எனக்கு புரியல கான்வேக்கு என்ன ப்ராப்ளம் தெரியல. அவனுக்கு இன்ஜூரியா என்னன்னு தெரியலடா. எல்லாம் சும்மாலாம் உட்கார வைக்க மாட்டாங்கடா, இன்ஜூரின்னு நினைக்கிறேன்டா. இல்ல யார ரீப்ளேஸ் பண்ணும் கான்வே? இப்ப கான்வே உள்ள போட்டாச்சு, 4 ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க. பார்க்கவே இல்ல கான்வே, நான் பார்க்கவே இல்ல. டகவுட் இருக்கானா? சாம் தூக்க வேண்டியதா? சாம் எதுக்கு இன்னைக்குலாம் அவன் தான் டிஃபரன்ஸே கிரியேட் பண்ணான். அப்பலாம் சொன்னான். ஆனா ஒரு bowler ஆட் பண்ணனும்ல, அவனுக்கு ஸ்டாம் கண்ண தூக்குனா ஒரு bowler ஆட் பண்ணனும்ல. bowler வேணுமே, bowler ஆட் பண்ணனும்ல. யார போடுறதுங்க பிரச்சனை. இரு நான் ஸ்குவாட் ஒரு நிமிஷம் பாக்குறேன். நீ சென்னையை விட்டு வெளிய போனாலாம் சம்மடி விழும். bowler கண்டிப்பா தேவைப்படும். ஜாக்கு நீ தூக்கலனா சாம்ல வேணும்னா நீ சாம்கரால மட்டும் தான் தூக்கி ஆகணும், வேற யாரையுமே தூக்க முடியாது. கண்டிப்பா. பட் ஆனா ரெண்டு பேருக்கு ரீப்ளேஸ்மெண்டா வேற மாதிரி இருக்கேடா. அவன் bowler அவன் சாம்கரன். இன்னொன்னு சொல்லட்டுமா? bowling all rounder அவன். இல்ல இன்னொரு ஹைலைட் சொல்லிட்டா. எனக்கு என்னன்னா, எல்லாரையும் ஆல்ரவுண்டர் எடுக்கிற மாதிரி எல்லாருக்குமே ஸ்பின் வருவீங்க. அஸ்வினுக்குலாம் நீங்க 4 ஓவர் கொடுக்கலாம். ஆனா இப்ப போய் உள்ள போய் பார்த்தா 2 ஓவர் தான் அஸ்வின் போட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அஸ்வினை உட்கார வைக்கலாம்டா. அஸ்வின் உட்கார வச்சு கம்போஜின்னு ஒருத்தர் இருக்கான், செம்மையா போடுவான். சென்னை ட்ராக் ஸ்பின் ட்ராக். ஆக்சுவலா சென்னைக்கு அடுத்த 3 மேட்ச் அடுத்த கவுஹாத்தி வந்து இதுதான் ஸ்பின் ட்ராக் தான். அதுவும் 200+ அடிப்பானுங்க. அத நம்ம இன்னைக்கு மேட்ச் தோத்தது எங்க தெரியுமா? கேட்ச் டிராப் பண்ணாங்க தெரியுமா? 10 ரன்ல அங்கதான் தோத்தானுங்க. அதுவும் 1 இல்ல 2 3 கேட்ச். கேட்ச் விடுறா, பேட்டிங் என்னடா ஆனானுங்க? நீ கேட்ச விடு, பேட்டிங் தான் ஆனானுங்க. ஃபயர் பவரே இல்லடா. என்ன கேட்டா நீங்க டூபே நம்பினா மிடில் ஆர்டர்லயே டூபே நம்பியா இருக்கா மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நீங்க வந்து அவன் ருத்ராஜ் கைக்வாட் அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் அடிக்கலன்னா ஃபர்ஸ்ட் மேட்சே நீங்க டவுட் தான், தோத்துருக்க வேண்டிய மேட்ச் தான். அதுதான் நான் 25 பால் 50 அடிச்சான் அவன். அது அடிக்கலன்னா அதுவும் காலியா இருக்கும். அந்த மேட்ச் மட்டும் அடிக்காம இருந்த அந்த ஸ்கோர் அடிக்காம ஒரு 20 ரன்லயோ 30 ரன்லயோ அவுட். அப்ப எவ்வளவு வீக்கா இருக்கானுங்க பேட்டிங் மிடில் ஆர்டர்ல. அவனுங்களதுல 2 பவுலர்ஸ் இல்ல. ஹர்திக் பாண்டியாவும் இல்ல, பும்ராவும் இல்ல. தீபக் கூட உட்கார வச்சிருங்கடா. போன மேட்ச்ல இருந்து இந்த மேட்ச் வரை ஒரு புண்ணுடா அவன். இல்ல அவனால தான் இந்த மேட்ச் தோத்தோம். அந்த கேட்ச் புடிச்சிருந்தானா டார்கெட் கம்மியா இருக்கும். உண்மையா சொன்னாதான் பட்டிதார் அடிச்சதுனால இவ்வளவு ஸ்கோர் வந்தது. இல்ல இன்னொன்னு என்னன்னா, அந்த கடைசி 3 6 தான்டா மேட்சே மாத்துச்சு. அந்த 3 6 இல்லைன்னா 18 ரன் கம்மி, 176 சம்திங் தான் வந்திருக்கும். இல்ல பட்டிதார் இன்னைக்கு நல்லா ஜடேஜா நல்லா அடிச்சான் என்ன கேட்டா.
ஊடாக்கு பதிலா அந்த இவனே ஆடலாம்டா. தமிழ் தமிழ் சென்னை காய் ஒருத்தன் இருக்கானே, விஜய் சங்கரா. விஜய் சங்கர். ஏன்னா அவன் போலிங் கூட போடுவான், ஒரு 2 ஓவர் போடுவான். இல்ல அவன் வந்து பேட்டிங் நல்லா ஆடுவான், போலிங் கொஞ்சம் இதுதான் விஜய் சங்கர். பரவாயில்ல, நமக்கு bro, ரெண்டுமே முதல்ல பேட்டிங் கூட ஆடுவான் அவன். ஊடாலாம் வேஸ்ட். இல்ல அதுவும் இல்லாம கைக்வாட் ஏன் ஒன் டவுன் இறங்குறான்னு தெரியல. அதுதான் ஆமா, கைக்கோட பெரிய மிஸ்டேக்டா. இல்ல ஏன் இல்ல நான் சில அதுதான் பேர் என்ன பெரிய சொல்றாங்கன்னா என்னன்னா இப்ப கைக்வாட் இந்தியன் டீம் போனோம்னா கொஞ்சம் ஒன் டவுன் இறங்குனா அந்த ஸ்லாட் ஒன் டவுன் ஸ்லாட் ஃபில் ஆகிறதுக்காக எல்லா ஃபேக்டர்ஸ் சொல்றானுங்க. ஏன்னா இப்ப ஓப்பனிங் ஸ்லாட் செம்ம ஃபுல் பெரிய இந்தியன் டீம் mistake. பொறுத்தவரைக்கும். யாரு சுப்மன் கில்லு, எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், அப்புறம் ஏய், இல்லடா எனக்கு புரியவே இல்ல. ட்ரிபாத்தி இது வரைக்கும் ஒன் டவுன் தான் ஆடி இருக்கான். அவன் எதுக்குடா ஓப்பனிங் இறக்குறீங்க? எனக்கு புரியவே இல்ல. திரிபாதி வந்து ஒன் டவுன் ருத்ராஜ் தான் ஆடணும் ஓப்பனிங். ட்ரிபாத்தி நம்பர் 4 இறக்கலாமே. பெஸ்ட் என்னை பொறுத்தவரையும் எனக்கு தெரிஞ்சு நம்பர் 4 கூட நான் ஒன் டவுன் ஆடு. இந்த சீசனே ஸ்கேம் பண்ற மாதிரி இருக்குடா. இவனுங்க ஆடுறதும் இவனுங்க பண்றதெல்லாம் இப்ப ஸ்கோரை பார்த்தா எனக்கு இப்பதான் பாக்குறேன், மேட்ச் லைவ் கூட பாக்கல. ஸ்கோர்லாம் பார்த்தா என்னமோ இவனுக்கு ஸ்கேம் பண்ணி ஆடின மாதிரி இருக்கு. 9 பாலுக்கு 5 ரன். டேய் ஜடேஜா நம்ம போலிங் தான் ஸ்ட்ராங். இல்லடா நம்ம போலிங் தான் ஸ்ட்ராங்னு நினைச்சிருந்தேன். அதுவும் இன்னைக்கு அடி வாங்கி போயிடுச்சு. 200 ரன் கொடுக்குற அளவுக்கு போலிங் இருக்கு சென்னையில. அதுவும் அப்ப வெளியே யோசிச்சுப்பார் அவேல. எல்லாம் ஃப்ராடுகார பாயிரு. சன்ரைசர்ஸ் கிட்டலாம் மாட்டினா என்ன ஆகும்? ஐயோ முடியாது. நேற்று மேட்ச் பாத்தியா இல்லையா? எல்எஸ்ஜி கணேஷா தோத்துட்டானுங்க போல. சொல்லிட்டா சன்ரைசர்ஸ் அதுவே சன்ரைசர்ஸ் நிறைய சேஞ்சஸ் பண்ணி அவனுடா. இல்ல சேஞ்ச் எனக்கு தேவை ப்ரோ இந்த டீம். இல்ல பத்ரு 200 அஸ்டானுங்க இவனுங்க. குரூப்லயே கேட்டேன் ஜெயிப்போமான்னு தோந்தான்னு கேட்டா அப்பயே ஒருத்தர் சொன்னான் இல்ல அவனுக்கு பவுலிங் ஸ்ட்ராங் நம்மளுக்கு கஷ்டம் தான். சென்னை பிச் வந்து ஆவரேஜ் ஸ்கோர் எவ்வளவு தெரியுமா? 160 to 170 தான். இது அடிச்சா ஈஸியா டார்கெட் சேஸ் பண்ணலாம். அதே மாதிரி 180 வந்தா கஷ்டமா இருக்கும், 190னா இன்னும் கஷ்டமா இருக்கும். 200 சேஸ் பண்ணிருக்கானுங்க, சேஸ் பண்ணாமலாம் இல்ல. எப்பயாவது ஒரு மேட்ச் தான், ரொம்ப ரேர் தான் 200 போலாம் சேஸ் பண்றது. ஸ்டோனிஸ் குழப்பம் அந்த மேட்ச், செஞ்சுரி போடுவான் அந்த மேட்ச் ஸ்டோனிஸ். பத்ரி போன வருஷம் நம்ம எங்க 200 எல்லாம் சேஸ் பண்ணோம்? எனக்கு ஞாபகமே இல்ல. ஏய் சென்னையில தான்டா எல்எஸ்ஜி கூட ரொம்ப ரேர் தான் 200 பிளஸ் சேஸ் பண்ணதெல்லாம் போன வருஷம். ஆமா ரேர். அவ்வளவு வீக்கா தான் இருக்கும் பேட்டிங். நம்ம ஒண்ணுல கூட இந்த ஊடா இந்த ட்ரிப்பாத்திய தூக்கிட்டு கான்வே உள்ள கொண்டு வந்தா நல்லா இருக்கும். ஆனா இல்ல எனக்கு ஒரு யோசனை என்ன தெரியுமா? இல்ல டிவில சேனல் மாத்தி பாக்குற நம்மளுக்கே இது காட்டுனா கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு ரொம்ப நேரம் உட்காந்து இருந்தானுங்க பேரு. ஆமாண்டா ஒருத்தன காண்டா இருப்பான்டா. எஸ்ஆர்எச் சொல்றல்ல, எஸ்ஆர்எச் வந்து பெரிய எஸ்ஆர்எச் இதே மாதிரி தான்டா. 3 பேர் எடுத்துட்டுனா மேட்ச் முடிச்சிடும் உங்களுக்கு. சிசான் கிஷன் அப்படி இருந்தா 190 அடிக்கிறானுங்கடா. அப்படி இருந்தா 190 அடி 200 அடிக்கிறானுங்கடா. ஜாலியா இருக்கும். கர்ணே பர்க்கில ஸ்மைலியா போட்டு தள்ளுறான். பவுலிங் இல்ல அவனுக்கு, பவுலிங் போட்டு கொடுத்துறானுங்கல்ல. அதுதான் அவனுக்கு ஸ்ட்ராங் பண்ணணும். டிராவிஸ் மேட்ச் அதான் பண்ணுவான்டா. ஓகேவா? ரிஷப் பண்ட் ரொம்ப தப்பான்ட்டான்னு நினைச்சேன். இன்னைக்கு ஒரு 250 பாக்கலாம். ஏன்னா அந்த கிரவுண்ட்ல தான் அவனுங்க 9 ஓவர்ல 160 அடிச்சானுங்க. யாருமே எதிர்பார்க்கல டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுப்பாரு. யாருமே எதிர்பார்க்கல அந்த மேட்ச் எல்லாம். ஆனா இப்படி ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல. மேட்ச் அசால்ட்டா ஆச்சானுங்கடா. இப்ப எனக்கு டிசியே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அடுத்த மேட்ச் அதுக்கு அடுத்த மேட்ச் நம்ம டிசி கூட தான் ஆடணும். இல்ல டிசி நல்லா இருக்குடா. இது ஸ்டார் அதுவே எனக்கு பயமா தான்டா இருக்கு. போடலான்னு தெரியல. அவன ஏன் நட்டு போடாம இருக்கானுங்கன்னு தெரியல. நட்டு இன்ஜூரி ஆண்டா. ஓஹோ சரி. ஏதோ ஃபாஸ்ட் பவுலர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதா சொல்றாங்க. பட் ரொம்ப கஷ்டம். பாப்போம். வந்தா இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுவான்டா. வந்தா இன்னும் ஸ்ட்ராங் ஆவானுங்க அவனுங்க. டிசி இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் நல்ல ஸ்ட்ராங் பார்த்தா ஓப்பனா சொன்னா ஆர்சிபி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க இந்த மேட்ச் பார்த்து பிறகு. ஏன்னா நான் நினைச்சா பேட்டிங் மட்டும் நல்லா இருக்கு, பவுலிங் கொஞ்சம் டீசென்ட் நினைச்சா இப்ப பவுலிங்கும் சூப்பரா இருக்கும். புவனேஸ்வர் அடிஷன் வந்தது. ஆர்சிபி ஃபேன் தான். டாஸ் வின் பண்ண உடனே நான் நினைச்சேன்
சரி நீ எப்படி பவுலிங் டீம் தான் வின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சேன். ஏய் பிரணவ், நீ ஒன்னு நோட் பண்ணிருக்கியா? அவனுங்க அவே கேம்ஸ் நல்லா தானே ஆடுவானுங்க ஆர்சிபி. அவனுக்கு பெங்களூர் தானே ஆமா மாட்டுவானுங்க. நீ ஆமா, அங்க பாக்கலாமா? இல்ல ஹோம்ல தான் பெங்களூர்ல நான் எழுதி தோக்கணும், தரேன் இந்த அதெல்லாம் சீசன். ஹோம்ல ஜெயிப்பானுங்க. ஹோம்ல தானே அடி இல்ல வாங்குவானுங்க. நான் எழுதி தரேன் இந்த சீசன் ஹோம்ல நல்லா ஆடுவாங்க. ஏன்னா பேட்டிங் அந்த மாதிரி இருக்கு. அதுதான் பாக்கணும். பாப்போம். ஜாக்கு இது எல்லாத்துக்கும் மாஸ்டர் மைண்ட் ஒருத்தன் தான்டா தினேஷ் கார்த்திக். அவன் நல்லா பண்றான்டா டேய். அந்த ஐபிஎல் ஆக்ஷன் போறான் பேசுறான் எல்லாம் என்னென்னவோ பண்றான்டா. அவன் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் எந்தூசியாசமா தான் இருக்கான். ஆமா ஆமா இல்ல இப்ப மேட்ச் முடிஞ்ச பின்னாடி பேசுனது பாத்தியாவா? நான் இந்த ஆர்சிபி டீம் 16ல பார்த்தேன்டா, அதுக்கப்புறம் இப்பதான்டா பாக்குறேன். ஏய் இவ்வளவு டாமினேட்லாம் வின் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுடா. ஆர்சிபி டாமினேட் பண்ணி வின் பண்றதுலாம் ரெண்டு மேட்ச்மே டாமினேட். புரியல, போன வருஷம் ஜிடி கூட டாமினேட் பண்ணலையா? 2 மேட்ச் தொடர்ந்து வில்ஜாக்ஸ் அடிப்பானா? வில்ஜாக்ஸ் அடிப்பானடா செஞ்சுரி. ஆமா ஆமா, அது முன்னாடி எப்போ தானே. அது சீசனுக்கு ஒண்ணு பண்ணுவானுங்க, இந்த தடவை தான் என்ன சொல்றது கொஞ்சம் அப்பர் ஹேண்ட்ல கொடுப்பானுங்க. தொடர்ந்து 6 மேட்ச் தோத்துட்டு. ஆமா, அது சரியான கம்பேக்டா. அது அந்த மாதிரி கம்பேக் யாருமே அது எபிக்டா. அது ஒரு வாட்டி சிஎஸ்கேவும் பண்ணிருக்கு, ஒரு வாட்டி ஆர்சிபியும் பண்ணிருக்கு. 2 பேருமே பண்ணிருக்காங்க. அது ஒரு பர்சன்ட், அது 1% சான்ஸ் இருந்து வந்தது. நாளைக்கு மும்பை மேட்சா? மும்பை வெர்சஸ் ஜிடி. உடனே சண்டேவே நமக்கு மேட்ச்டா. இல்ல இந்த வருஷம் ப்ரோ, இல்ல இந்த வருஷம் சரி சிஎஸ்கேவும் சரி மும்பையும் சரி 2 டீமே பிளே ஆஃப் போகாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இப்ப உடனே கிளம்பி அவனுக்கு கவுஹாத்தி போகணும்டா. நம்ம சென்னை சண்டே மேட்ச் திரும்ப நமக்கு நைட் போயிட்டு இவ்வளவு பக்கத்துலயே வச்சிருக்கானுங்க. இதுக்கே ரொம்ப கஷ்டமா இந்த ஐபிஎல் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபில போட்டாங்க தெரியுமா? எந்தெந்த டீம் எவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்ணுட்டு. 10,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணும் மொத்தம் மேட்ச் எல்லாம் சேர்ந்து முடிக்கிறதுக்குள்ள. இல்ல எனக்கு நிறைய சேஞ்சஸ் பண்ணணும் பத்ரிபுரம். ஆனா செட் ஆயிட்டு ஆர்சிபி செட் ஆயிட்டாங்கடா நல்லா. இல்ல இனிமேட்டு அவங்க சேஞ்சஸ் தான் ரொம்பலாம் பண்ண தேவைன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கேல ஒரு இது என்னன்னா அவங்களது சென்டர் கொஞ்சம் ப்ராப்ளம் தான். மிடில் ஆர்டர் ப்ராப்ளம் தான். மிடில் ஆர்டர் ப்ராப்ளம் தான்டா. ஏன் நல்லா தான்டா இருக்கு ப்ரோ. சிவம் டுபே நம்பியே இருக்கு ப்ரோ மிடில் ஆர்டர். போன மேட்ச் 16 ஓவர் லாஸ்ட். போன மேட்ச் 16 ஓவர் லாஸ்ட் ஆனுங்க. இந்த மேட்ச் 200 கிட்ட அடிச்சானுங்க. போன மேட்ச் கதையை விட்டுருங்க நீங்க. இப்ப பாருங்க, நீங்க என்ன பாருங்க. நான் சிஎஸ்கே சொல்லிட்டு இருக்கேன்டா. ஓ சிஎஸ்கே சொல்றியா? அதான் ப்ரோ. மிடில் ஆர்டர் இந்த ப்ராப்ளம். சிவம் டுபே நம்பியே இப்ப நம்ம மட்டம்டா மிடில் ஆர்டர் சிஎஸ்கேக்கு. ஆமா ரொம்ப மட்டமா இருக்கு. மாத்தியா நிறைய. இப்ப அவன் மட்டும் தானே ஹிட்டிங் பேட்ஸ்மேன். மித்த எவனாவது ஹிட்டிங் பேட்ஸ்மேன் டூபே சாரி இந்த ஊடா இவெல்லாம் என்ன பேட்ஸ்மேனே எனக்கு தெரியல. எனக்கு டூபே தவிர யாருமே ஹிட்டர்ஸ் கிடையாதுடா. டூபே தவிர மிடில் ஆர்டர்ல ஹிட்டர்ஸ் வச்சு ஆடுறது என்ன கேட்டா கரெக்டா. ஏன்னா ஒருத்தன் ஆங்கர் இன்னிங்ஸ் பண்ணியே ஆகணும். அவன் ஸ்ட்ரைக் ரேட்டே பார்க்க கூடாது. எப்பயுமே ஒருத்தன் வந்து பத்ரி அதுல என்னதம்மா ஒரே கடுப்பாயிடுச்சு. இந்த ரவீந்திராவும் கான்வேவும் 2 பேருமே ஓப்பனிங் ஆடுறவனுங்கடா. அதுதான்டா யாராவது ஒருத்தர் மிடில் ஆடுற மாதிரி இருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்ப 2 பேருமே ஓப்பனிங் தான் இறக்கி விடணும். நீ கீழே இறக்கி விட முடியாது. எப்படின்னா இல்ல இந்த உங்களுக்கு 2 பவுலிங் ஆப்ஷன் வந்துருச்சுடா ஃபாரினர்ஸ். அதுவே ஒரு அதுதான் பிரச்சனை. இல்ல எனக்கு இந்த வருஷம் ஸ்மார்ட் பவர் தெரிஞ்சது பிளேயிங் லெவலா போட்டா நம்பர் 4 நம்பர் 5ல பிரச்சனை இருக்கு. அப்படியே தெரிஞ்சிச்சு எனக்கு. தேஷ்பாண்டேவாரு இருந்தான்ல இந்தியன் போலரு. இந்த வாட்டி ஃபாரினர்ஸா இருந்தாங்க. அதுதான் ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. இல்ல பவுலிங் கூட விட்டுருங்க ப்ரோ. பவுலிங் பிரச்சனை இல்ல நான் சொல்லேன். இங்க என்ன மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வீக்கா இருக்காங்க. அதுவும் ஹிட்டர்ஸ் இல்ல இங்க சிஎஸ்கேல. பவுலிங் கூட இருங்க ப்ரோ. பவுலிங் கூட நூர் அகமது ஒருத்தன் போடுறான் ப்ரோ. வேற யாரு ப்ரோ நல்லா போட்டிருக்கான்? கலீல் விக்கெட் எடுக்கிறான். ஓகே ப்ரோ. கலீல் கொஞ்சம் ஒரு நாள் நல்லா போட்டான் கேட்டா. சத்திரன் அவெல்லாம் இன்னைக்கு அடிச்சுட்டானுங்க ப்ரோ.
அவன் இன்னைக்கு கல்லில அடிச்சிட்டானுங்க. இல்ல 10 ரனா 3 ஓவர் மொக்கையா போட்டாலும் லாஸ்ட் ஓவர் நல்லா போட்டான் 19வது ஓவர். இல்ல 10 ரன் ஓகே தான், நாட் பேட். கடைசி ஓவர் ஓகே, ஓகேவா? மீதி 3 ஓவர் கிழிச்சிட்டாங்க இல்ல. ஆமா ஆமா. இப்ப கல்லிலே எடுத்துக்கோங்க, இந்த பிச்சுன்றதுனால ஓகே ஆயிடுச்சு. இப்ப கவுஹாத்தி எல்லாம் போனா ஸ்பின் ட்ராக். ஐயோ அதுதான் பிரச்சனையே. ஆமா, அது இல்லாம 3 ஸ்பின்னர்லாம் கூட்டு போக மாட்டானுங்க அவையெல்லாம். வெளியெல்லாம் 3 ஸ்பின்னர் கூட்டு போக மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் உட்கார வச்சிருவாங்க. அஸ்வினை கூட உட்கார வைக்க வாய்ப்பு இருக்கு. உட்கார வச்சுட்டு வேற யாராவது கூட்டு போவாங்க. வாய்ப்பே இல்ல சாக்கு. அஸ்வின், ஜடேஜா, நூர் அவங்க 3 ஸ்பின்னரோட தான் போவாங்க. வேணா பாரு. வெளியே கூட அவே 3 ஸ்பின்னர் போனா அது சூசைட்ரா. பாரு நீ 3 ஸ்பின்னரோட தான் அவங்க போவாங்க. 3 ஸ்பின்னர் 3 ஃபாஸ்ட். ஐ டோன்ட் திங்க் சோ. இதே டீம் தான் போவாங்க. எல்லாம் ஒரே ஒரு சேஞ்ச். சம்மடி வாங்குறானேடா. ஒரு சேஞ்சஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கூட பதிலா விஜய் சங்கர் எடுத்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் சங்கர் சில திடீர்னு ஆடுவான். அவன் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு அடி நிற்பான். பட் மத்தபடி அவன் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுவான். எனக்கு தெரிஞ்சு சாம் கரனுக்கு பார்த்தா அந்த ஓவர் டென்னே ஆடலாம்டா. அவன் பேட்டிங் சூப்பரா ஆடுவான்டா. பார்த்திருக்கியா? அவன் 6 எல்லாம் அடிப்பான் அசால்ட்டா. ஓவர் 10 அவனையாவது ஆடலாம் சாம் கரனுக்கு பதிலா.